Hi students, நாம் இன்னைக்கு வந்து applications of derivatives part 4ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து maxima and minima function of your functions. அதாவது இப்போ இங்கே 3 கிராஃப் இருக்குது. இந்த 3 கிராஃபையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கிராஃப் கன்சிடர் பண்ணுங்கள். இது ஒரு லீனியர் கிராஃப் இல்லையா? அப்போது இந்த கிராஃபில் வந்து நம்மளோட எக்ஸோட வேல்யூஸ் வந்து நெகட்டிவில் சேஞ்ச் ஆனாலும் பாசிட்டிவில் சேஞ்ச் ஆனாலும் இந்த கிராஃப் வந்து இப்போ பாசிட்டிவில் சேஞ்ச் ஆச்சுன்னா இப்படி போயிட்டே இருக்கும், நெகட்டிவில் சேஞ்ச் ஆச்சுன்னா இங்கே போயிட்டே இருக்கும், இதுக்கு ஒரு எண்டே இருக்காது. அப்போ இந்த மாதிரி கிராஃபுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட்டோ ஒரு மினிமம் பாயிண்ட்டோ இருக்காது. இப்போ செகண்ட் கிராஃப் கன்சிடர் பண்ணுங்கள், இந்த கிராஃபை கன்சிடர் பண்ணுங்கள். இதுலேயும் அதே மாதிரி தான், நெகட்டிவ்லேயும் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது, பாசிட்டிவ் சைட்லேயும் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட்டோ ஒரு மினிமம் பாயிண்ட்டோ கிடையாது. அதாவது சேஞ்ச் இன் டைரக்ஷன்ஸ் கிடையாது. இந்த கிராஃபோட டைரக்ஷனில் வந்து எங்கேயுமே சைன் சேஞ்ச் ஆகிறது இல்லை. பாருங்கள், இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எந்த இடத்துலையுமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வச்சுட்டு திருப்பி அது இன்க்ரீஸோ டிக்ரீஸ் ஆகிற இடத்துல இன்க்ரீஸோ இல்லை இன்க்ரீஸ் ஆகிற இடத்துல டிக்ரீஸோ ஆகிறது இல்லை. அப்போது அதுக்கு ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட்டோ ஒரு மினிமம் பாயிண்ட்டோ இருக்கிறதே இல்லை இந்த ஃபஸ்ட்டு 2 கிராஃப்லேயும். ஆனால் இப்போ தேர்டு கிராஃப் கன்சிடர் பண்ணுங்கள். இது ஒரு சைன் கிராஃப்னு வச்சுக்கலாம், சைன் ஃபங்க்ஷன். இப்போ இதில் பாருங்கள், இந்த பாசிட்டிவில் வந்து ஒரு பீக் வேல்யூ ரீச் ஆனதுக்கப்புறமா அதோட சைனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு திருப்பி என்ன பண்ணுது, டிக்ரீஸ் ஆகுது. இந்த கிராஃப் வந்து டிக்ரீஸ் ஆகுது. திருப்பி இந்த டிக்ரீஸ் ஆகி ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு திருப்பி என்ன ஆகுது, அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்குது ஃபங்க்ஷனை. அப்போ பாசிட்டிவ் சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போது இந்த மாதிரி டைரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணுற அந்த பாயிண்ட்டு தான் வந்து நம்ம மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்டுன்னு இதை வந்து மினிமம் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் நம்மளோட மேக்ஸிமம் பாயிண்ட் மினிமம் பாயிண்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டோட வேல்யூஸ் மினிமம் பாயிண்ட்டோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இதை வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம்னு சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் இதில் இது பண்ணி பார்த்தோன்னா அதை லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம்னு சொல்லுவோம். அப்போது டெரிவேட்டிவ்ஸோட டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணி எப்படி இந்த லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவீங்க. இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு போகும்போது எப்படி ஈஸியாக வந்து இதோட ஒரு ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபைண்டிங் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது. லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் எப்போ அக்கர் ஆகும் அதோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் மேக்ஸிமா அப்சல்யூட் மினிமா அதோட வேல்யூஸு. அப்புறம் வேர்ட் ப்ராப்ளம்ஸு. இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் இஃப் எனி ஃபார் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். f of x is equal to 2x minus 1 the whole square plus 3. இப்போது ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, f of x is equal to 2x minus 1 the whole square plus 3ன்னு சொல்லி. இப்போ இதோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் வந்து என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம பார்த்தோன்னாவே தெரியும், எக்ஸோட எந்த வேல்யூஸ் போட்டீங்க அப்படின்னாலும், அதாவது ரியல் நம்பர்ஸ் டொமைனில் இருக்கிற என்ன வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னாலும் நம்மளுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் ப்ளஸ் ஒரு 3 வந்து அதுவும் பாசிட்டிவில் தான் வரும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வில் பி இன் பாசிட்டிவ். அப்போ வந்து அந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. அதுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ போயிட்டே இருக்குது. கிராஃபில் வந்து இதை பிளாட் பண்ணோம்னா இதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து இப்படி போயிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 2x minus 1 0க்கு ஈக்குவேட் பண்ணோன்னா x is equal to 1/2ன்னு கிடைக்கும். அப்போ f of 1/2 வந்து கண்டுபிடிக்கணும். இந்த 1/2 f of xல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதனால் the minimum value is 3 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இந்த மெத்தடை விட நான் இப்போ வந்து 4 மெத்தடில் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறேன். 4 மெத்தட்ஸில் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணலாம், டபுள் டெரிவேட்டிவ் மெத்தட்லேயும் பண்ணலாம், அப்புறம் ஒரு ஈஸி மெத்தட் ஷார்ட்கட் மெத்தட்லேயும் ஒன்று பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் மெத்தடில் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள்.
f of x is equal to 2x minus 1 the whole square plus 3. இது செகண்ட் மெத்தட். இது கிவன் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். f dash of x கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு f dash of x கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், 2 into 2x minus 1, அதுக்கப்புறமா 2 into 2x minus 1, அப்புறம் திருப்பி 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 வரும், 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், f dash of x கண்டுபிடிச்சதுக்கப்புறமா எல்லா ப்ராப்ளம்ஸ்லையுமே f dash of x 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போது f dash of x 0க்கு ஈக்குவேட் பண்ணுறதுன்னு என்ன மீனிங்கு, இது என்ன ஆயிடுச்சு, 2 into 2 4, 4 into 2x minus 1, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். இதை 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ 2x minus 1 is equal to 0, ஸோ x is equal to 1/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த x is equal to 1/2 அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்மளுக்கு டொமைனில் வந்து இந்த நம்பர் லைனில் போடுங்க. இப்போ நம்மளுக்கு 2 இன்டர்வல் கிடச்சிருக்கு. அதாவது 1/2க்கு லெஸ் தேன் ஒரு இன்டர்வலும் 1/2க்கு கிரேட்டர் தேன் ஒரு இன்டர்வலும் கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடச்சிருக்கிறதுனால ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இதே 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருந்துச்சு, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது, நம்மளுக்கு எக்ஸோட ரூட்ஸ் 2 கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம 2 இது போடுவோம். அப்போ நம்மளுக்கு 3 இன்டர்வல் கிடைக்கும். இதில் வந்து 2 இன்டர்வல் தான். என்னென்ன, -∞ to 1/2, 1/2 to +∞, 2 இன்டர்வல் இருக்குது. இப்போது f ஆஃப் இந்த 1/2க்கு கம்மியாக ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. 1/2 கம்மி என்ன வேல்யூ எடுத்துக்கலாம், ஒரு 0ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுவே 1/2 அதிகமாக ஒரு 1ங்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் வந்து f of x வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போது f of 1/2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 அப்படின்னு கிடைக்கிது. f of 1/2 அதாவது இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் இந்த 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதோட வேல்யூ என்ன, 3. அதனால் மினிமம் வேல்யூ வந்து 3, மேக்ஸிமம் வேல்யூவே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் மினிமம் வேல்யூ 3ன்னு சொல்கிறோன்னா, நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து 1/2க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் மினிமம் வேல்யூ 3, மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது. இது இன்னொரு மெத்தடில் செகண்ட் டெரிவேட்டிவ் மெத்தடில் போட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், டபுள் டெரிவேட்டிவ் மெத்தட் 3 பாருங்கள். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷன் f of x is equal to 2x minus 1 the whole square plus 3. இப்போ நம்ம இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோம், f dash of x கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 into 2x minus 1 into 2, அதை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா x is equal to 1/2ன்னு கிடச்சிரும். இப்போ இந்த x is equal to 1/2ன்னு கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா f double dash of x கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனோட செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்டோட டெரிவேட்டிவ் அப்போ என்ன பண்ணணும், f dash of x திருப்பியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2 into 2x minus 1, திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 8x minus 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 8 மட்டும் வரும். இப்போது இந்த 8 இருக்கு இல்லையா, அதாவது இது ஒரு ஃபங்க்ஷன் f double dash of xல் நம்ம x is equal to இந்த 1/2 ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூவை செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த மெத்தடில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு f dash of x கண்டுபிடிக்கணும், f dash of x 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா f double dash of x கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச f double dash of xல் முன்னாடி கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ், இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னு இங்கே எக்ஸே வராது. ஸோ f double dash of 1/2 இஸ் ஈக்குவல் டு 8a தான். இப்போது இந்த நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூக்கு அப்புறமா வர f double dashோட வேல்யூ வந்து பாசிட்டிவில் இருக்குது இல்லையா. பாசிட்டிவில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால என்ன, பாசிட்டிவில் இருக்கிறதுனால அந்த பாயிண்ட் அந்த 1/2 தான் வந்து நம்மளுக்கு லோக்கல் மினிமா அக்கர் ஆகுது. அப்போது அந்த f of 1/2 கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு லோக்கல் மினிமா கிடச்சிரும், லோக்கல் மினிமமோட வேல்யூ கிடச்சிரும். ஒரே ஒரு பாயிண்ட்டுங்கிறதுனால நெகட்டிவ் இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது. பாருங்கள், திருப்பி சொல்கிறேன், ஒரு முறை கேளுங்க. f of x கொடுத்துருக்காங்க, f dash of x கண்டுபிடிச்சி 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு x is equal to 1/2ன்னு ஒரே ஒரு வேல்யூ தான் கிடச்சிருக்கு. ஒரே ஒரு வேல்யூ கிடைக்கிது அப்படின்னா நம்மளுக்கு எய்தர் மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது இல்லாட்டி மினிமம் வேல்யூ இருக்கும், ரெண்டுமே இருக்காது. அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், f double dash of x கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்ச f double dash of xல் இங்கே முன்னாடி கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே f double dash of x வந்து இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்,
வெறும் 8 மட்டும்தான். அதனால் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1/2 இருந்தாலும் சரி, 1/4 இருந்தாலும் சரி, 5 இருந்தாலும் சரி, நம்மளோட வேல்யூ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1/2 வந்து 8 தான். இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1/2 வேல்யூ 8, திஸ் 8 இஸ் கிரேட்டர் தேன் 0, அதாவது பாசிட்டிவ் சைன் இல்லையா, +8. இப்போ +8 அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் சைனில் இருக்குதுன்னா அதில் வந்து மினிமம் வேல்யூ அக்கர் ஆகும். ஸோ 1/2 இஸ் தி பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மினிமா. பாசிட்டிவ்னா மினிமம் வேல்யூ அக்கர் ஆகும், நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதில் மேக்ஸிமம் வேல்யூ அக்கர் ஆகும். ஆப்போசிட் அப்படியே. அப்போ இதில் +8ங்கிறதுனால நம்மளுக்கு மினிமம் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் 1/2 கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் 1/2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கிடைக்கிறது நம்மளோட மினிமம் வேல்யூ. அப்போ மினிமம் வேல்யூ கிடச்சிருச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுங்கிறதுனால நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது. இதுக்கு பேர் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு. இப்போ வந்து போர்டு எக்ஸாம்ஸில் நீங்கள் இந்த செகண்ட் மெத்தடோ தேர்ட் மெத்தடோ தான் யூஸ் பண்ணணும். இதே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜேடபிள்யூக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா, அதை பார்த்தாலே தெரியுது. அப்போ இதை வந்து சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிடும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிவன் இஸ் எ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன, ax² + bx + c. அப்போ a 4, b -4, c வந்து 4. இப்போது கொடுத்துருக்கிற குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் நம்ம எக்ஸாமைன் பண்ணணும். அதில் x² கொஃபிஷியன்ட், அதாவது ஏவோட வேல்யூ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, ஏபிசி 3 வேல்யூ எடுத்திருக்கோம். இந்த ஏ வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா இது என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதோட சைன் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது, இன்ஃபினிட்டின்னு மீனிங். ஓகேவா, ஏவோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது, இன்ஃபினிட்டின்னு மீனிங். நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4ac - b²/4a. இதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 3ன்னு கிடச்சிரும். ஸோ மினிமம் வேல்யூ வந்து 3. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட கொஃபிஷியன்ட் ஏ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது. இதுவே இன்னொரு ப்ராப்ளம், எக்ஸோட கொஃபிஷியன்ட் வந்து இப்போ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேல்யூ கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ மினிமம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து -4 இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து மினிமம் வேல்யூ கிடையாது, மினிமம் வேல்யூ வந்து -∞. ஓகேவா, அதாவது ஏ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நோ மேக்ஸிமம் வேல்யூ, தட் இஸ் இன்ஃபினிட்டி. ஏ வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் வேல்யூ கிடையாது, நோ மினிமம் வேல்யூ. ஸோ தட் இஸ் -∞. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா இல்லையா. அப்போது இந்த கேஸில் ஏ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸில் வந்து மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதே ஃபார்முலா தான், 4ac - b²/4a. புரிஞ்சுதா, இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். f of x is equal to x³ + 1. f of x is equal to x³ + 1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் மினிமமோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும், the values of maximum and minimum. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் மெத்தடில் போடுறது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், f' கண்டுபிடிச்சி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போது f' கண்டுபிடிச்சி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ண என்ன வரும், 3x² = 0. ஸோ x is equal to 0. x is equal to 0ன்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், f'' கண்டுபிடிச்சி அதில் வந்து இந்த 0வை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ f'' கண்டுபிடிச்சி என்ன வரும், 6xன்னு வரும் இல்லையா. அப்போ இந்த 6xல இந்த எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் வந்து எக்ஸே வரல, அதனால் இதே வேல்யூ தான் இங்கேயும் வரும். இங்கே எக்ஸ் வந்திருக்கு, அதனால் எக்ஸுக்கு பதிலாக இந்த 0வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6 × 0 0. அப்போ f''ஓட வேல்யூ வந்து என்ன வந்திருக்கு, 0 வந்திருக்கு. அதனால் இப்போ இந்த 0 வந்து பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது இல்லையா. இப்போ பாசிட்டிவ் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம மினிமம் பாயிண்ட் அக்கர் ஆகுதுன்னு சொல்லியிருக்கலாம். இதே நெகட்டிவில் வந்துருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் அதில் அக்கர் ஆகிருக்குன்னு சொல்லி அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் 0ன்னு வந்ததுனால திஸ் ஹவ் நோ நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம் வேல்யூஸ். இப்போது இதே ப்ராப்ளமை
நான் வந்து ஈஸி மெத்தட், இப்போ முன்னாடி வந்து குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனுக்கு ஈஸி மெத்தட் பார்த்தோம். இப்போ வந்து கியூபிக் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஈஸி மெத்தடில் போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளமை ஈஸி மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஒரு கியூபிக் ப்ராப்ளமை வந்து நான் ஈஸி மெத்தடில் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், நான் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 15. இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இல்லையா? இப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷனில் ஈஸி மெத்தடில், ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி வந்து மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதில் ஏபிசிடி நம்ம தனித்தனியாக என்னென்னு எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு -6, சி இஸ் ஈக்குவல் டு 9, டி இஸ் ஈக்குவல் டு 15. இப்போ இதில் என்ன ஃபார்முலானா, நம்ம குவாட்ரட்டிக் ஃபார்முலா மாதிரியே கியூபிக் ஒரு ஃபார்முலா இருக்குது. -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 3ac/3a அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை வச்சு நம்ம இந்த எக்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இதில் டிஏ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. டி என்னவாக இருந்தாலும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறது இல்லை. எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஏசி தான். ஸோ ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 3ac/3a. இதே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் வந்து 4ac/2aன்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா கியூபிக்கில் 3ac/3a. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3,1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3,1ல் கம்மியாக இருக்கிற வேல்யூவை வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆகிற பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கணும். இந்த ரெண்டு வேல்யூஸில் எது மினிமம் வேல்யூ, எது கம்மியான வேல்யூவோ அந்த வேல்யூவை வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆகிற பாயிண்ட்டாகவும், எது அதிகமான வேல்யூவோ அதை மினிமம் வேல்யூ ஆகிற பாயிண்ட்டாகவும் எடுத்துக்கணும், ஆப்போசிட். அப்போது f(1) அப்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூவும் f(3) அப்போ மினிமம் வேல்யூவும் கிடைக்கும். அப்போது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் f(1) கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது f(1) கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 19 கிடைக்கும். இது மேக்ஸிமம் வேல்யூ. 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 15 கிடைக்கும். அது வந்து மினிமம் வேல்யூ. இது வந்து கியூபிக் ஈக்குவேஷனில் ஷார்ட்கட் மெத்தடில் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போது இதே மெத்தடை நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் போட்ட ப்ராப்ளமில் இந்த ஈஸி மெத்தடை அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ்கே ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி அப்படின்னா நம்ம ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்னன்னு எழுதிக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற கொஷின் என்ன? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற f(x) இல்லையா? அப்போது ஏ வந்து 1, பி கிடையாது 0, சியும் கிடையாது 0, டி வந்து 1. நம்மளுக்கு டி வந்து தேவையில்லை. இப்போது இந்த ஃபார்முலாவில் இதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -0 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 மைனஸ் 3 × 1 × 0/3a. அப்போ இது 0, இது 0 மைனஸ் 0. அப்போ 0 டிவைடட் பை 3 வந்து x இஸ் ஈக்குவல் டு 0. x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 0னா இதில் வந்து நோ வேல்யூஸ், எந்த கம்மியான வேல்யூ அதிகமான வேல்யூ எதுவுமே கிடையாது. ஸோ இட் இஸ் நெய்தர் மேக்ஸிமம் ஆர் நார் மினிமம். நீங்கள் இந்த ஈஸி மெத்தட்ஸை வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸில் கேட்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சால்வ் பண்ணுங்கள். செகண்ட் டெரிவேட்டிவ், டபுள் டெரிவேட்டிவ் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணுங்கள். இப்போது நம்ம மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அது வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம். அதர்வைஸ் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாஸ்னு கேட்கலாம். அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாஸ்னா போத் மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஃபார் அ கிவன் ஃபங்க்ஷன் f(x) is equal to x square minus 12x plus 10 இந்த இன்டர்வல் 1,2. இப்போ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாக கண்டுபிடிக்க சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்வல் கொடுத்துருவாங்க. அந்த இன்டர்வலில் வந்து நம்ம அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாக வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆஸ் யூஷுவல் f(x) கொடுத்துருக்காங்க. நம்ம f'(x) கண்டுபிடிச்சா 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ பாருங்கள், f'(x) கண்டுபிடிங்க 2x - 12. அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா
2x minus 12 is equal to 0. So 2x is equal to 12, x is equal to 6. இப்போ இந்த x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த x ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இன்டர்வெல்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ திஸ் இஸ் 1,2. அப்போ இது 6. இந்த இன்டர்வெல்ல கொடுத்துருக்கிற வேல்யூ கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்டர்வெல்ல கொடுத்துருக்கிற வேல்யூ வரல அப்படின்னா நம்ம வந்து இது விட்டுறலாம். இந்த x is equal to 6 கண்டுபிடிச்சதை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இந்த கொடுத்துருக்கிற இன்டர்வெல்லில் வந்து f(1)ம் f(2)ம் கண்டுபிடிச்சிடலாம். f(1) கண்டுபிடிச்சிங்கன்னா -1 வரும், f(2) கண்டுபிடிச்சிங்கன்னா -10 வரும். அப்போ -1 -10ல் எது வந்து மேக்ஸிமம் வேல்யூ, இது வந்து மேக்ஸிமம். -1ங்கிறதுல பெரிய நம்பர், அதனால் இது அப்சல்யூட் மேக்ஸிமம், இது வந்து அப்சல்யூட் மினிமம். இப்போது 6 வந்து இந்த 1,2ல் வந்து வரல அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம். f(1) f(2)வும் கண்டுபிடிச்சி அதில் வந்து மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம். இதுவே இங்கே வேற ஒரு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 1/2ன்னு வந்திருக்கு, சாரி 3/2ன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோ. x is equal to 3/2ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. 3/2ங்கிற வேல்யூ வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் வரும் இல்லையா, 1க்கும் 2க்கும் நடுவில் வர்ற வேல்யூ தான், இந்த இன்டர்வெல்லில் வர்ற வேல்யூ தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வேறு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்கள், f(x) is equal to 3x⁴ minus 4x³ இந்த இன்டர்வெல் -1,2. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், f(x) கொடுத்துருக்காங்க, நம்ம f' கண்டுபிடிச்சி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். இப்போ f' கண்டுபிடிங்க. 12x³ 4 முன்னாடி வந்துடும், 12x³ minus 12x². இப்போ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணோன்னா என்ன வரும், 12x² காமன் எடுத்துக்கலாம். ஸோ x - 1 is equal to 0. ஸோ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணால் x is equal to 0ன்னு வரும், இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா x is equal to 1ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருக்கு, 0,1. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற எக்ஸோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கிற இன்டர்வெல்லில் இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், -1க்கும் 2க்கும் நடுவில் தான் 0வும் 1ம் இருக்குது. ஸோ இந்த 4 வேல்யூஸோட ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷனை வந்து இந்த 4 வேல்யூஸ்லேயும் கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் 6 வந்து நாட் பிலாங்ஸ் டு 1,2, அதனால் இதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ப்ராப்ளமில் 0,1 வந்து இந்த இன்டர்வெல்லில் வருது. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ இஸ் இந்த 4ஓட வேல்யூஸையும் கண்டுபிடிக்கணும். அதாவது f(-1), f(2), f(0), f(1) இந்த 4 வேல்யூஸையும் கண்டுபிடிச்சி இந்த 4 வேல்யூஸில் எது மினிமம் வேல்யூவோ அது அப்சல்யூட் மினிமம், எது மேக்ஸிமம் வேல்யூவோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், f(-1) போட்டோன்னா 7 வரும். -1 போடுங்க. -1 போட்டிங்கன்னா 3 -(-4) +4 3 +4 7 வந்துருச்சு. இது f(0) போட்டோன்னா 0, f(1) போட்டோன்னா -1, f(2) போட்டோன்னா 16 வரும். இப்போ இந்த 4 வேல்யூஸில் எது மேக்ஸிமம் வேல்யூ 16, அதனால் அப்சல்யூட் மேக்ஸிமம் 16. எது மினிமம் வேல்யூ -1, அதனால் அப்சல்யூட் மினிமம் வந்து -1. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு எப்படி மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கிவன் ஃபங்க்ஷன் வந்து f(x) is equal to 2 cos x plus sin 2x இந்த இன்டர்வெல் 0,π/2. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கிவன் ஃபங்க்ஷனை வந்து f' கண்டுபிடிச்சி அதை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம்னாவே என்ன பண்ணிடணும், f' கண்டுபிடிச்சி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிச்சிடணும். அப்போ பாருங்கள், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். f' கண்டுபிடிக்கலாம். 2 × -sin 2x, சாரி 2 × -sin x ப்ளஸ் cos 2x இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. இது என்னவா மாறிடும், -2 sin x ப்ளஸ் 2 cos 2x. இப்போது cos 2x வந்து என்னென்னு எழுதலாம்னா 1 - 2 sin²x எழுதலாம். ஏன்னா இது எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எ சிங்கிள் இது கொண்டு வந்துட்டோன்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதனால் cos 2x 1 - 2 sin²x எழுதிட்டு அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். -2 காமன் எடுத்துக்கிட்டோன்னா 2 sin² x ப்ளஸ் sin x -1. இது பாருங்கள் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா, திஸ் இஸ் எ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்போ sin x கண்டுபிடிக்கலாம். இதிலிருந்து 2x² ப்ளஸ் x -1ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ இதிலேருந்து x கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபார்முலா, sin x, இதில் x is equal to sin x. இப்போ sin xக்கு என்ன ஃபார்முலா, -b +or - square root of b² - 4ac/2a.
அப்போ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏ என்ன 2, பி 1, சி -1 இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா sin x is equal to -1/1/2ன்னு வரும். -1, 1/2. இப்போ sin x வந்து -1 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் -π/2 இருக்கும். இதே sin x ஓட வேல்யூ 1/2 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் 30 degrees இல்லையா, தட் இஸ் π/6. அப்போ நம்மளோட எக்ஸோட வேல்யூஸ் என்ன -π/2 π/6. இப்போது என்ன பண்ணணும், இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எக்ஸோட வேல்யூ வந்து கிவன் இன்டர்வல் இருக்கான்னு செக் பண்ணணும் இல்லையா. பாருங்கள், நம்மளுக்கு கிவன் இன்டர்வல் என்ன 0, π/2. 0, π/2 தான் நம்மளுக்கு கிவன் இன்டர்வல். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எக்ஸோட வேல்யூஸ் வந்து -π/2 π/6. இப்போ -π/2 இதில் வருமா, வராது. ஏன்னா 0க்கு லெஃப்ட் சைடில் தான் -π/2 வரும். அதனால் இது வந்து இதில் வராது. அதனால் நம்ம இதை ஒமிட் பண்ணிடலாம். நம்ம கொடுத்துருக்கிற இன்டர்வெல்லில் வராத வேல்யூவை வந்து ஒமிட் பண்ணிடலாம். அப்போ π/6 வருமா, 0 π/2க்கு நடுவில் தான் π/6 வரும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், f of π/6, f of 0, f of π/2 இந்த 3 வேல்யூவையும் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 3 வேல்யூவில் எது மேக்ஸிமம் மினிமம்னு பார்க்க போகிறோம். அப்போ f of π/6 போடுங்க, 2 × cos π/6 + sin π/6. இதெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3√3/2ன்னு வரும். f of 0 போட்டோன்னா 2ன்னு வரும். f of π/2 போட்டால் 0ன்னு வரும். இப்போ இதில் இந்த 3ல் எது மினிமம் வேல்யூ 0. அதனால் இதுதான் அப்சல்யூட் மினிமம், இதுதான் அப்சல்யூட் மினிமம், இதுதான் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம். ஓகேவா. இவ்வளோ நேரம் நம்ம அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமா ஃபார் த கிவன் இன்டர்வல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா வேல்யூஸ். லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா எங்கே அக்கர் ஆகும் அதோட வேல்யூஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஆல்சோ ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டிஸ் அண்ட் ஃபைண்ட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமான்னு கேட்கலாம். அதாவது அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமானா எப்படி நம்ம அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் ரெண்டும் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் ரெண்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் நான் இந்த இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டிஸும் கண்டுபிடிக்க போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம் இல்லையா, இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கு அதே தான் இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சேம் மெத்தடு. இப்போ கிவன் ஃபங்க்ஷன் பாருங்கள், 2x³ + 3x² - 12x. இப்போ இந்த வேல்யூஸில் 2x³ + 3x² - 12x என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் f' கண்டுபிடிச்சி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி அந்த எக்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், 6x² + 6x - 12. அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணால் 6 காமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா x² + x - 2 வரும். அப்புறம் இதை வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா x is equal to -2, 1 அப்படின்னு வரும். இப்போ x is equal to -2, 1 அப்படின்னு வருது இல்லையா. அப்புறம் 2 பாயிண்ட் இருக்குது எக்ஸுக்கு. அப்போது நம்ம இப்படி டிவைட் பண்ணலாம், -2, 1 அப்படின்னு டொமைனை. இப்போ நம்மளுக்கு இப்போ எவ்வளோ இன்டர்வல்ஸ் இருக்குது, 3 இன்டர்வல்ஸ் இருக்குது. -∞ to -2, -2 to 1, 1 to ∞. இப்போ இந்த 3ஐயும் தான் வந்து நம்ம இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த 3ல் வந்து ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸான்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும். லாஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருக்கோம். நான் அதோட சொல்கிறேன். இப்போ இந்த இன்டர்வெல்லில் ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். நான் வந்து -3 எடுத்திருக்கேன். அப்போ f' -3 வந்து பாசிட்டிவில் வருது. அதனால் இந்த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீஸிங். இதில் வந்து இந்த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீஸிங். இதில் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம், 0ன்னு வேல்யூ எடுத்திருக்கேன். 0ன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீஸிங். நெக்ஸ்ட்டு 1 to ∞. நான் 2ன்னு எடுத்திருக்கேன். 2ல் ஒரு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ வரும். இந்த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீஸிங். இப்போ இன்டர்வல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இதில் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம f' கண்டுபிடிச்சி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து f'' கண்டுபிடிக்கணும். f'' கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், 12x + 6. f' வந்து 6x² + 6x - 12 நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ f'' கண்டுபிடிச்சோன்னா 12x + 6ன்னு ஆயிரும். இப்போது நம்ம அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி f' 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட 2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா. x is equal to -2, 1ன்னு.
அந்த ரெண்டு வேல்யூஸையும் இந்த எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வரும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் -2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் நெகட்டிவில் வரும். இதே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் பாசிட்டிவில் வரும். அப்போ நெகட்டிவில் வர்ற இதில் தான் லோக்கல் மேக்ஸிமம் அக்கர் ஆகும், பாசிட்டிவில் வர்றதில் லோக்கல் மினிமம் அக்கர் ஆகும். ஆப்போசிட், இதை ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. நெகட்டிவ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவில் வந்துச்சுன்னா அதில் லோக்கல் மேக்ஸிமம் அக்கர் ஆகும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவில் வந்துச்சுன்னா லோக்கல் மினிமம் அக்கர் ஆகும். அப்போது எங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துச்சு, -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் நெகட்டிவ் வந்துச்சு. அப்போ எஃப் ஆஃப் -2 தான் நம்மளோட லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. எஃப் ஆஃப் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவில் வந்துச்சா, அப்போ எஃப் ஆஃப் 1 பண்ணிங்கன்னா மினிமம் வேல்யூ கிடச்சிடும். பாருங்கள், எஃப் ஆஃப் -2 வந்து 20, எஃப் ஆஃப் 1 வந்து -7. இப்போ 20 மேக்ஸிமம் வேல்யூ, -7 வந்து மினிமம் வேல்யூ. அப்போ லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜரு, ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். பாசிட்டிவில் வர்றது எதோட வேல்யூக்கு வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவில் வருதோ அது வந்து லோக்கல் மினிமம். எதுக்கு வந்து நெகட்டிவில் வருதோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் லோக்கல் மேக்ஸிமம் கிடைக்கும். இதுதான் ப்ரொசீஜர். இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x³ / log x வித் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன ஸ்டெப்பு, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி 0க்கு ஈக்குவேட் பண்ணி கிடைக்கிற எக்ஸோட வேல்யூவை எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. 1/3 கான்ஸ்டன்ட்டு 3x² - log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. இப்போ 3 கேன்சல் ஆயிரும், x² - 1/x. இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0க்கு ஈக்குவேட் பண்ண என்ன வரும், x² - 1/x is equal to 0. இது எல்சிஎம் எடுத்தோன்னா x³ - 1/x is equal to 0. ஸோ x³ - 1 is equal to 0, x³ is equal to 1, x is equal to 1. இப்போ x is equal to 1 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ x is equal to 1 ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. 2 பாயிண்ட் கிடச்சிருந்ததுனா தான் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் கிடைக்கும். ஒரே ஒரு பாயிண்ட் கிடச்சிருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணுமா, அடுத்தது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி இதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. 2x ப்ளஸ் 1/x இது பண்ணோம்னா 1/x² வரும். 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், -1/x² வரும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால +1/x² ஆயிரும். இதை கோஷன்ட் ரூலை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2x + 1/x² கிடச்சாச்சு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் இந்த எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பாசிட்டிவில் வருதா நெகட்டிவில் வருதான்னு செக் பண்ண போகிறோம். அப்போது இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் இதில் வரும், பாசிட்டிவில் தான் வரும். ஆன்சர் பாசிட்டிவில் வந்துச்சுன்னா லோக்கல் மினிமம் அக்கர் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிங்கன்னா 1/3 ஆன்சர் வரும். ஸோ அதுதான் நம்மளோட லோக்கல் மினிமம் வேல்யூ. லோக்கல் மேக்ஸிமம் கிடையாது, ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் கிடச்சிருக்கு எக்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு வேர்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். எந்த வேர்டு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு 5 ஸ்டெப்ஸ் சிம்பிள் ஸ்டெப்ஸில் வந்து நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். நீங்கள் வந்து வேர்டு ப்ராப்ளமை வந்து படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். என்ன கேட்டிருக்கிறாங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், என்ன ஸ்டெப்பு பண்ணணும், எதனால் வந்து இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே உங்களுக்கு வந்து புரியாது. இந்த 5 ஸ்டெப்ஸு வந்து இப்போ ஒரு ப்ரொசீஜராக வச்சுக்கிட்டு இந்த 5 ஸ்டெப்ஸ் அக்கார்டிங் டு திஸ் 5 ஸ்டெப்ஸ் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து ஈஸியாக ஆன்சரை சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த 5 ஸ்டெப்ஸ்லையும் இந்த 5th ஸ்டெப் வந்து ரொம்ப அவசியம்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு 4 ஸ்டெப்ஸ்லேயும் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ அந்த ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு போகலாம். ஓகேவா? இப்போ 5 ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இன்ட்ரடக்ஷன் டு த கொஸ்டின். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம எப்பவுமே என்ன ஒரு நியூமரிக்கல்ஸ் சால்வ் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கிவன் டேட்டா எழுதுவோம், என்ன ப்ரூவ் பண்ணணும் இல்லாட்டி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி எழுதுவோம் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் டு த கொஸ்டின் என்ன பண்ணணும் அப்படின்னா
ஏதாவது ஜியாமெட்ரிக் ஃபிகர்ஸில் உள்ள ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே டயக்ராமை முதல்ல வரைஞ்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ஸ்பியர், சிலிண்டர், கோன் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா என்ன கிவன்னு பார்க்கணும். அந்த கிவன் டேட்டாவை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஏதாவது ஒரு கிவன் டேட்டா கொடுத்துருப்பாங்க, ரேடியஸோ ஹைட்டோ ஏதாவது ஒரு இதை நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மேக்ஸிமம் வால்யூம் கேட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது நம்பர்ஸில் வந்து ப்ராடக்ட் மேக்ஸிமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ப்ராப்ளம் பார்க்கும்போது புரியும். ஃபஸ்ட்டு நம்ம கிவன் டயக்ராம், கிவன் டேட்டா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறத வந்து தெளிவாக எழுதிக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபார்முலா. அதாவது ஃபார்முலா வாட் இஸ் டு பி மேக்ஸிமைஸ்டு ஆர் மினிமைஸ்டு, எதோட இது கேட்டிருக்கிறாங்க, எதோட மேக்ஸிமம் வால்யூமா, மேக்ஸிமம் ஹைட்டா, மேக்ஸிமம் சைட் ஆஃப் ஏ ரெக்டாங்கிளா, அந்த மாதிரி கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதோட ஃபார்முலா. இங்கே இருக்கு இல்லையா மேக்ஸிமம் ஆர் மினிமம்னு, இதில் என்ன குவான்டிட்டியோ அந்த குவான்டிட்டியோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸ்டெப் 3 என்னென்னா அந்த ஃபார்முலாவில் எல்லா டேர்ம்ஸுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் வேரியபிளான்னு பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 4 வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன, 4/3 πr கியூப். இப்போ இந்த ஸ்பியரோட இதில் வந்து ஒரே ஒரு வேரியபிள் ஆறுங்கிற ரேடியஸுங்கிற வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. அதனால் இது பிரச்சனையே இல்லை. இதை எழுதும்போதே தேர்ட் ஸ்டெப் வந்து இது கூடயே வந்துடும். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலிண்டர்னு வச்சுக்கோங்களேன். சிலிண்டரோட வால்யூம் என்ன, 2πrh இல்லையா. சிலிண்டரோட வால்யூம் வந்து 2πrh. இப்போ ஆர்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ஹெச்னு ஒரு வேரியபிள் இருக்குது. நம்மளுக்கு இந்த கிவன் டேட்டாவை வச்சு ஏதாவது இந்த ஆரையும் ஹெச்சையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் டேட்டாவாக மாற்ற முடியுமா, சிங்கிள் ஈக்குவேஷனாக மாற்ற முடியுமான்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் தேர்ட் ஸ்டெப்பு. என்ஷூர் த ஃபார்முலா இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் வேரியபிள். அப்படி ஸ்பியர் மாதிரி ஒரே வேரியபிள் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், கன்வெர்ட் பண்ணிக்கணும் கிவன் டேட்டாவை வச்சு. இது தேர்ட் ஸ்டெப்பு. ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா அந்த ஃபார்முலாவை சிங்கிள் வேரியபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் வேரியபிளாக மாற்றணும்ல, அந்த ஃபார்முலாவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு தட் வேரியபிள். எந்த ஒன் வேரியபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒன் வேரியபிளாக மாற்றணுமோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் வேரியபிள் நம்ம அந்த குவான்டிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 0க்கு ஈக்குவேட் பண்ணி அந்த குவான்டிட்டிக்காக சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னென்னா கன்ஃபர்மேஷன் ஸ்டெப்பு. அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும் இல்லையா, அதை செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு எடுத்துகிட்டு அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பாசிட்டிவில் ஆன்சர் வந்துச்சுன்னா மினிமைஸ் பண்ணணும், நெகட்டிவில் ஆன்சர் வந்துச்சுன்னா மேக்ஸிமைஸ்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ஃபிஃப்த்து ஸ்டெப்பு. ஓகேவா? திருப்பி அதோட சொல்கிறேன். ஸ்டெப் 1 வந்து ஆஸ் யூஷுவல் கிவன் டேட்டா என்ன ஃபைண்ட் பண்ணணும், டயக்ராம் வரைகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து எதை கண்டுபிடிக்கிறோமோ அதோட ஃபார்முலாவை எழுதுறது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து அந்த ஃபார்முலா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் வேரியபிளாக இருக்குதுன்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் வேரியபிளாக மாற்றிக்கணும் கிவன் டேட்டா வச்சு. அது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த்து ஸ்டெப் வந்து அந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் வேரியபிளாக மாற்றின அந்த ஃபார்முலாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணி அதில் உள்ள ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிறது ஃபோர்த்து ஸ்டெப். ஃபிஃப்த்து ஸ்டெப் வந்து கன்ஃபர்மேஷன், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எடுத்து மினிமம் மேக்ஸிமைஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது வந்து ஃபிஃப்த்து ஸ்டெப். இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வேர்டு ப்ராப்ளம் இந்த ப்ரொசீஜரை வந்து ஒரு தடவை நல்லா படித்து மைண்டில் வச்சுக்கோங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி. ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். ஒரு வேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளமே பார்த்துடலாம். அப்போ பின்னாடி வர ப்ராப்ளமில் ஈஸியாக இருக்கும்போது ஈஸியாக புரியும். பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷோ தட் த ஹைட் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் மேக்ஸிமம் வால்யூம் that can be inscribed in a sphere of radius r is 4r/3. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா show that the height of the right circular cone inscribed in a sphere of radius r is 4r/3. என்ன மீனிங் அப்படின்னா ஸ்பியரோட ரேடியஸ் 6. இது நம்மளுக்கு கிவன் டேட்டா.
ஸ்பியரோட ரேடியஸ் 6. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், அந்த ரைட் சர்க்குலர் கோன், இந்த ஸ்பியருக்குள்ளே இன்ஸ்கிரைப் ஆகிருக்கிற ரைட் சர்க்குலர் கோனோட ஹைட் வந்து 4r/3 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆல்சோ ஷோ தட் த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் கோன் இஸ் 8/27 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். அப்படி இன்ஸ்கிரைப் ஆகிற கோனோட மேக்ஸிமம் வால்யூம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பியரோட வால்யூமில் 8/27 டைம்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். கொஷின் புரிஞ்சுதான்? அதாவது ஒரு ஸ்பியருக்குள்ளே ஒரு ரைட் சர்க்குலர் கோன் இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற கோனோட மேக்ஸிமம் வால்யூம் அட்டைன் ஆகிற மாதிரி இருக்கிற கோனு, அந்த கோனோட ஹைட் வந்து நம்ம ஸ்பியரோட ரேடியஸ் r இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ரிலேஷன் வந்து h is equal to 4r/3 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆல்சோ த வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் ஈக்குவல் டு 8/27 ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்பியர்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நம்மளுக்கு கிவ் அண்ட் டேட் ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கணும். இப்போ ஸ்பியரை அதுக்குள்ளே ஒரு கோன் வரைஞ்சிக்கிட்டேன். இந்த கோனில் வந்து நம்மளுக்கு என்னென்ன கிவ் அண்ட் டேட்டாக இருக்குது, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பியரோட ரேடியஸ் தெரியும், அதனால் நான் இப்படி ஒரு கோனோட ஹைட் இப்படி வரைஞ்சிக்கிறேன். அதோட கோனோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு அதெல்லாம் கொடுக்கல, நாமளே கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். அந்த கோனோட ஹைட்டை வந்து நாமளே ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஹெச்சு இந்த ஆறு, இப்போது இங்கே ஒரு பாயிண்ட்லேருந்து இங்கே டச் பண்ணுறத வந்து ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த சென்டர்லேருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுற லைனை வந்து ரேடியஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், இந்த கோனோட ஹைட் ஹெச் அப்படின்னா இப்போ இங்கேருந்து இது என்னது, இதுவும் ஒரு ரேடியஸ் தான் இல்லையா. அப்போது இந்த ரேடியஸை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா h - r அப்படின்னு வரும் இல்லையா. டோட்டல் ஹைட்டை அதில் ரேடியஸை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம், இந்த ரேடியஸை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மிச்சம் இருக்கிற ஹைட் எவ்வளோ, டோட்டல் ஹைட்லேருந்து ரேடியஸை சப்ட்ராக்ட், இதுவும் ரேடியஸ் தான் இல்லையா. அப்போ டோட்டல் ஹைட்லேருந்து ரேடியஸை சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னா வரதுக்கு h - r. இதை நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்திருக்கோம், இது ஆர்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் 6, இதை நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும்னு சொன்னேன்னா கிவனை, அப்போ இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ நாமளாக எடுத்துக்கிறது என்னது, ஹைட் ஆஃப் த கோன் ஹெச், ரேடியஸ் ஆஃப் த கோன் கேபிட்டல் ஆர், வால்யூம் ஆஃப் த கோனை பற்றி பேசியிருக்காங்க இல்லையா. வால்யூம் ஆஃப் த கோன் அப்போ அதை கேபிட்டல் வின்னு வச்சுக்கலாம். இப்போது என்ன ப்ரூவ் பண்ணணும், h is equal to 4r/3, 4/3rனு ப்ரூவ் பண்ணணும். வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு 8/27 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்பியர்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போது மேக்ஸிமம் வால்யூம்னு கொடுத்துருக்கிறதுனால வால்யூம் இஸ் மேக்ஸிமைஸ்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன, ஃபார்முலா எழுதணும் இல்லையா. ஃபார்முலா என்னது, எதோட ஃபார்முலா எழுதணும், எதை மேக்ஸிமைஸ் பண்ணுறோமோ அதோட ஃபார்முலா. அப்போ வால்யூம் ஆஃப் த கோனை தான் மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். அப்போ வால்யூம் ஆஃப் கோனுக்கு என்ன ஃபார்முலா, 1/3 πr² h, 1/3 πr² h. தேர்ட் ஸ்டெப் என்னது, இதை ஃபார்முலாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் வேரியபிளாக மாற்றணும். அப்போ கேபிட்டல் ஆரை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சுக்கு மாற்றிடலாம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோன்னா h - r the whole square ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு வரும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2HR - h ஸ்கொயர்னு வரும். இப்போ இந்த ஆர் ஸ்கொயரை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் வந்துடும். பாருங்கள், 2HR - h ஸ்கொயர், 2HR - h ஸ்கொயர் இன்டூ ஹெச், இது உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா π/3 2r h ஸ்கொயர் - h கியூப். இப்போ நீங்கள் கேட்பீங்க, இங்கே வந்து எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச் கிடையாது, இங்கே ஆர் இருக்கேன்னு சொல்லி. நான் தான் அதான் முதல்லையே சொன்னோம், கொடுத்துருக்கிற கிவன் டேட்டா ஆரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும், அதை கான்ஸ்டண்ட்டாக அசியூம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அதனால் இது ஒரு கான்ஸ்டன்ட், அப்போ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபோர்த்து ஸ்டெப் என்னது, we have to differentiate and put that value is equal to 0. அப்போ இது dv/dh, இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் இருக்கா, அப்போ dv/dh பண்ணணும். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா π/3 கான்ஸ்டன்ட்டு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2r கான்ஸ்டன்ட், அப்போ 4r into h minus 3h ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் இல்லையா. பாருங்கள், π/3 4rh minus 3h ஸ்கொயர் 0க்கு ஈக்குவேட் பண்ணோன்னா 4rh minus 3h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதிலிருந்து h is equal to 4/3r அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண சொன்னதை ப்ரூவ் பண்ணியாச்சு இல்லையா. h is equal to 4r/3ன்னு சொன்னதை ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது என்னது,
வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு 8/27 ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்பியர்னு சொல்லணும். அப்போது இந்த ஆர் ஸ்கொயரில் இந்த ஹெச்சுக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8/9 ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் கோனை தனியாக கண்டுபிடிக்கணும், வால்யூம் ஆஃப் ஸ்பியரை தனியாக கண்டுபிடிக்கணும், ரெண்டும் ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படியும் போடலாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப திங்க் பண்ணாமல் போடணுன்னா அப்படி தான் போடணும். ஆனால் இதை ஜஸ்ட்டு இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க, இந்த ஆர் ஸ்கொயர் எடுத்துகிட்டு போய் வால்யூம் ஆஃப் தி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து 8 3 9s are 27, 8/27 வெளியில் வந்துடும். இங்கே வந்து 4/3 πr க்யூப்னு வந்துடும். 4/3 πr க்யூப் வந்து நம்மளுக்கு எதோட ஃபார்முலா, ஸ்பியரோட வால்யூமோட ஃபார்முலா. அப்போ வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு 8/27 இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். இதையும் ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஆன்சர். இந்த ப்ராப்ளம், இந்த வீடியோவை, இந்த ப்ராப்ளமை திருப்பி ஒரு 3 times ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இப்போ இதை விட சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது, அதை பார்க்கலாம். அப்போ இது உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து திருப்பி இதை பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். பாருங்கள், the volume of cylinder is given by V is equal to pi r square h. Find the greatest value of volume if r plus h is equal to 6. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, இதுக்கு டயக்ராம்லாம் ஒன்று போட வேண்டியது இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஃபைண்ட் பண்ணணும், வால்யூம் இஸ் மேக்ஸிமைஸ்டு. வால்யூம் தானே, கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் வினா என்னது, கிரேட்டஸ்ட் வால்யூம், மேக்ஸிமம் வால்யூம்னு அர்த்தம். அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கொஷின்லேருந்து. அப்போ வால்யூம் இஸ் மேக்ஸிமைஸ்டு. வால்யூம் இஸ் மேக்ஸிமைஸ்டு அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பில் எதோட ஃபார்முலா எழுதணும், அந்த வால்யூமோட ஃபார்முலாவை தான் எழுதணும். V is equal to pi r square hன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. கொடுக்கலனாலும் சிலிண்டரோட ஃபார்முலா என்னது, சிலிண்டரோட வால்யூம் என்னது, pi r square h தான். சாரி, நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் வந்து அந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 2 pi r hன்னு சொல்லியிருக்கேன். சாரி, pi r square h வால்யூம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் வேரியபிளுக்கு மாற்றி அதை ஜீரோக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும் இல்லையா. இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் வேரியபிளுக்கு எப்படி மாற்றலாம், ஆர் ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6 அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஆர் அப்படின்னு இதிலேருந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஹெச்சுக்கு பதிலாக 6 மைனஸ் ஆரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆராக மாறிடுச்சா. அப்போ 6 pi r ஸ்கொயர் மைனஸ் pi r க்யூப்னு மாறியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், 12 pi r மைனஸ் 3 pi r ஸ்கொயர். இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா r is equal to 12 pi r by 3 pi r, that is equal to 4னு வரும். r is equal to 4. அப்போ r 4னா h என்னது, given data என்ன, h என்ன 6 minus r. அப்போ 6 minus 4 r is equal to h is equal to 2னு வந்துடும். அப்போ r4 h2 அப்படின்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணணும் ஃபார்முலாவில். ஏன்னா கொஷினில் கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் வால்யூம்னு கேட்டிருக்காங்க. அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு pi r ஸ்கொயர் ஹெச், ஆருக்கு 4 ஹெச்சுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ண 32 பைன்னு வரும். இது மேக்ஸிமம் வால்யூம் இஸ் 32 பை அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், a garden is to be laid out in a rectangular area and protected by wire fence. What is the largest possible area of the fenced garden with 40 meter of wire? அதாவது ஒரு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நம்ம டயக்ராம் வரையணும். ரெக்டாங்குலர் ஏரியான்னு கொடுத்தாச்சு. கார்டனோடது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அப்போ ரெக்டாங்குலர் ஏரியா, அதோட சைட்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அப்போ இதை எக்ஸ்னும் இந்த ரெண்டையும் ஒய்ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போது நம்மளுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா ஆஃப் த ஃபென்சட் கார்டன் வித் 40 மீட்டர் ஆஃப் ஒயர். அப்போ டோட்டலாக அதை ஃபென்ஸ் பண்ணும்போது எவ்வளோ மீட்டர் ஒயர் தேவைப்படுது, 40 மீட்டர் ஒயர் தேவைப்படுது. அப்படின்னு என்ன மீனிங்கு, பெரிமீட்டர் ஆஃப் த கார்டன் வந்து 40 மீட்டர்ஸ் அப்படின்னு மீனிங்கு. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ஏன்னா பெரிமீட்டரில் தானே நம்ம ஃபென்ஸ் பண்ணுவோம், நடுவில்லாம் ஃபென்ஸ் பண்ண மாட்டோம். பெரிமீட்டர் அதாவது இந்த சுற்றி இருக்கிற இடத்துல தான் ஃபென்ஸ் பண்ணுவோம். சுற்றி இருக்கிற இடத்துல நம்ம என்னென்னு சொல்லுவோம், பெரிமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ பெரிமீட்டர் 2x + 2y, 2y 2x is equal to 40 அப்படின்னா x + y is equal to 20. அப்போ y is equal to 20 minus xன்னு எடுத்துக்கலாம். இது எப்போ தேவைப்படும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் வேரியபிளாக மாற்றுவள்ளி அடுத்த ஸ்டெப்பில் அப்போ தேவைப்படும். y is equal to 20 minus x. நெக்ஸ்ட் என்னது, ஃபார்முலா எழுதணும். ஸ்டெப் 2 என்ன, ஃபார்முலா எழுதணும் இல்லையா. ஃபார்முலா எதோட ஃபார்முலா, எதை மேக்ஸிமைஸ் பண்ணுறோமோ அதோட ஃபார்முலா. அப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியான்னு கேட்டிருக்காங்க.
அப்போ ஏரியாவோட ஃபார்முலா தான் எழுதணும். ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ரெக்டாங்கிளுக்கு எக்ஸ் இன்ட்டு ஒய்னு எழுதியாச்சு. ஸ்டெப் 3 என்ன? அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் வேரியபிளில் மாற்றணும். அப்போ ஒய்க்கு பதிலாக 20 மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் இன்ட்டு 20 மைனஸ் எக்ஸ் தட் இஸ் 20x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ dA/dx கண்டுபிடிங்க. dA/dx இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 20 மைனஸ் 2x. அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு வந்துடும். அப்போ எக்ஸ் 10 அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யும் 10 தான். 20 மைனஸ் 10 ஒய்யும் 10. இப்போ எக்ஸும் 10 ஒய்யும் 10. அப்போ இந்த லார்ஜஸ்ட் ஏரியா என்னவாக இருக்கும்? கொஷினில் கேட்டிருக்கிறபடி எக்ஸ் இன்ட்டு ஒய் 10 × 10 100 மீட்டர் ஸ்கொயராக இருக்கும். அப்படின்னா அது ரெக்டாங்கிள் இல்லை ஸ்கொயர் இல்லையா? ஸ்கொயர் இஸ் ஆல்சோ ஏ ரெக்டாங்கிள். அது தேவையில்லை. லார்ஜஸ்ட் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு 100 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A rectangular sheet of tin 45/24 அப்படின்னா என்னது? லென்த் 45, பிரெத் 24னு அர்த்தம். is to be made into a box without top by cutting off square from each corner and folding up the flaps. What should be the side of the square to be cut off so that the volume of the box is the maximum possible? கொஷினை படித்து பார்த்தா அப்படியே தலையை சுற்றுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். கொஷினை பொறுமையாக படித்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராம் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, நாமளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரையணும். A rectangular sheet of tin 45/24 is to be made into a box. அதாவது ஒரு ரெக்டாங்குலர் டின் ஷீட் இருக்குது. அதோட டோட்டல் லென்த் வந்து 45, அதோட டோட்டல் பிரெத் வந்து 24. அதில் என்ன பண்ண போகிறோம்? அந்த 4 கார்னர்லேயும் கட்டிங் ஆஃப் ஸ்கொயர் ஃப்ரம் ஈச் கார்னர் அண்ட் ஃபோல்டிங் அப் த ஃப்ளாப்ஸ். அதாவது இந்த கார்னரில் ஒரு கட்டு, இந்த கார்னரில் ஒரு கட், இந்த கார்னரில் ஒரு ஸ்கொயரை கட் பண்ணுறோம், இந்த கார்னரில் ஒரு ஸ்கொயரை கட் பண்ணுறோம். அந்த ஸ்கொயரை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறத வந்து அந்த ஃப்ளாப்ஸை ஃபோல்டு பண்ணோன்னா ஒரு பாக்ஸாக மாறிடும் இல்லையா? பாருங்கள், இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணுறோம், இதை இப்படி ஃபோல்டு பண்ணுவோம், அதே மாதிரி இதை இப்படி ஃபோல்டு பண்ணுவோம், இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக மாறிடும். அப்போது நம்ம இந்த வாட் ஷுட் பி த சைட் ஆஃப் த ஸ்கொயர் டு பி கட் ஆஃப் so that the volume of the box is maximum. அப்போ இந்த எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த கட் பண்ண போகிற ஸ்கொயரோட அப்போ நம்ம இந்த கட் பண்ண போகிற ஸ்கொயரோட ஒரு சைடை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த பக்கமும் எக்ஸ், இந்த பக்கமும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், இந்த ரெண்டும் எக்ஸ். அப்போ டோட்டலாக 45 அப்படின்னா இந்த லென்த்தில் எக்ஸும் எக்ஸும் போயிடுச்சுன்னா இதோட லென்த் எவ்வளோவா இருக்கும்? இந்த புதுசாக ஃபார்ம் பண்ணுற பாக்ஸோட லென்த் என்னவாக இருக்கும்? 45 மைனஸ் 2x. ஓகேவா? அதே மாதிரி பிரெத் வந்து 24 மைனஸ் 2x. அப்போ புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கிற பாக்ஸோட லென்த் வந்து 45 மைனஸ் 2x, பிரெத் வந்து 24 மைனஸ் 2x, ஹைட் வந்து எக்ஸ். ஏன்னா இந்த ஹைட்டில் தான் பாக்ஸ் ஃபார்ம் ஆக போகுது. அப்போது இந்த 3 டேட்டாவை எடுத்து எழுதியாச்சு. கிவன் டேட்டா இதிலிருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். ஸ்டெப் 2 என்ன? ஃபார்முலா எழுதணும். எதோட ஃபார்முலா எழுதணும்? ஸோ தட் த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இஸ் மேக்ஸிமம். அப்போ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இஸ் மேக்ஸிமம்னா இதோட ஃபார்முலா தான் எழுதணும். கொஷினில் எதோட மேக்ஸிமம் வேல்யூ கேட்குறாங்களோ அதோட ஃபார்முலா தான் எழுதணும். அப்போ பாக்ஸோட கியூபாய்டு இல்லையா? அது ஃபார்ம் ஆகிருக்கிறது கியூபாய்டு. கியூபாய்டோட ஃபார்முலா, வால்யூம் ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபார்முலாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் வேரியபிளுக்கு மாற்றணும். அப்போ லென்த்து நம்மளுக்கு தெரியும் 45 மைனஸ் 2x, பிரெத் வந்து 24 மைனஸ் 2x, ஹைட் வந்து எக்ஸ். இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். 4x³ மைனஸ் 138x² ப்ளஸ் 1080x. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணணும் இல்லையா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். என்ன வரும்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 12x² மைனஸ் 2 into 138x, that is 276x ப்ளஸ் 1080. அடுத்தது இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதை 12ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் ஈக்குவேஷனாக மாறிடும். x² மைனஸ் 23x ப்ளஸ் 19 சொல்லி இதை இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்க அப்படின்னா x மைனஸ் 18 x மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ x is equal to 18 or x is equal to 5. இப்போ பாருங்கள், x is equal to 18 எடுத்துக்கிட்டோன்னா பிரெத் வந்து நெகட்டிவில் வந்துடும். 24 மைனஸ் 2 into 18 36. அப்போ நெகட்டிவில் வந்துடும்.
அதனால் x is equal to 18 கிடையாது, x is equal to 5 எடுத்துக்கணும். அப்போ கொஷின் என்ன, வாட் ஷுட் பி த சைட் ஆஃப் ஸ்கொயர் டு பி கட் ஆஃப். அப்போ இந்த எக்ஸ் இது எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, அது 5. இப்போ நம்ம எந்த ப்ராப்ளம்லேயுமே அந்த 5th ஸ்டெப்பை பண்ணவே இல்லை. 5th ஸ்டெப் என்னது, அந்த கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எடுத்து, அதாவது டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் எடுக்கணும். இப்போ இங்கே வந்து டிவி பை டிஎக்ஸ் எடுத்தோம் இல்லையா, இதை வந்து டி ஸ்கொயர் வி பை டிஎக்ஸ் ஸ்கொயர், அதாவது இதை செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்கணும். இதோட செகண்ட் டெரிவேட்டிவ் எடுத்தோன்னா எடுத்து அந்த எக்ஸ் வேல்யூஸை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் மேக்ஸிமைஸ் ஆகிறது தெரியும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு போடும்போது உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் வேல்யூஸை வச்சு வால்யூம் மேக்ஸிமைஸ் ஆகுது நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜாமெட்ரிக் ஃபிகர்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் நம்பர்ஸை வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் whose sum is 12 and their product is maximum. 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதோட சம் 12 இருக்கணும், ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். இப்போ 12 அப்படின்னா சம்மு 12 அப்படின்னா இப்போ 10 + 2 12 தான், 11 + 1 12 தான், அப்படி இல்லை வேறு 9 + 3 12 தான். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மேக்ஸிமம் நம்பராக இருக்கணும் ப்ராடக்ட்டு. இப்போ பாருங்கள், 2 10s are 20, 1 11s are 11, 3 9s are 18. அப்போ இந்த மாதிரி எந்த காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸில் இந்த ப்ராடக்ட் வந்து இது எல்லாத்த விட மேக்ஸிமமாக இருக்குன்னு சொல்கிறது தான் கொஷின். அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவில் தான் அதை பார்த்துருக்கோம், அதனால தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கிவன் டேட்டா எழுதணும். கிவன் டேட்டா என்ன, சம் இஸ் 12னு கொடுத்துருக்காங்க. அப்போ அன்னோன் அந்த நம்பர்ஸை எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன, ஃபார்முலா எழுதணும். எதோட ஃபார்முலா, மேக்ஸிமம் எதோ மேக்ஸிமம்னு சொல்லியிருக்காங்களோ அதோட ஃபார்முலா. ப்ராடக்ட் இஸ் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ராடக்டோட ஃபார்முலா என்னது, பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய், அதுதான் ஃபார்முலா. ப்ராடக்ட்டுக்கு தானே ஃபார்முலா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 வேரியபிளுக்கு மாற்றணும் இந்த ஃபார்முலாவை. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ் தான். இப்போ இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக 12 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டோன்னா 12x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் வேரியபிளாக மாறியாச்சு. இதை என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ டிபி பை டிஎக்ஸ் போட்டிங்கன்னா 12 மைனஸ் 2xன்னு வரும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடச்சாச்சு. அப்போ எக்ஸ் 6 அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 6, அதுவும் 6 தான். அப்போ எக்ஸு 6, ஒய்யும் 6. அப்போது 6 × 6 எவ்வளோ, 36. அதோட ப்ராடக்ட் மேக்ஸிமமாக வந்துருச்சு. நீங்கள் வேறு எந்த 2 நம்பர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னாலும் ப்ராடக்ட் 36 விட கம்மியாக தான் வரும். The numbers are 6 × 6. 6 தான் the numbers. Next problem, find 2 positive numbers whose product is 20 and their sum is minimum. அதாவது 2 பாசிட்டிவ் நம்பர்ஸோட ப்ராடக்ட் 20, அப்போ அதோட சம் மினிமமாக இருக்கணும்னு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, கிவன் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 20. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 20/x, இது பின்னாடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா, எதோட ஃபார்முலா, எதை மேக்ஸிமம் எதை மினிமம்னு கொடுத்துருக்காங்களோ அதோட ஃபார்முலா. சம்மு தான் மினிமம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இத்தனை ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், எல்லாமே மேக்ஸிமம்னு பார்த்தோம், இது ஒன்று தான் மினிமம். அப்போ இதோட ஃபார்முலா, சம்மோட ஃபார்முலா என்ன, எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ நெக்ஸ்ட் என்ன, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் வேரியபிளில் மாற்றணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20/x இதுலேருந்து கிடச்சிருக்கா. எக்ஸ் ப்ளஸ் 20/x எழுதிக்கலாம். எல்சிஎம் எடுத்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20/xன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். கோஷன்ட் ரூல் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2x ப்ளஸ் 20னா 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20 அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20/x ஸ்கொயர்னு வரும். அப்போ இதை என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறமா 0க்கு ஈக்குவேட் பண்ணுமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20/x ஸ்கொயர் 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x square minus 20 is equal to 0ன்னு வரும். அப்போ x square is equal to 20, x is equal to 2 into root of 5. அப்போ வந்து x 2 root 5னா y என்னன்னு இதில் சால்வ் பண்ணணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணினா yயும் கிடச்சிடும். yயும் என்ன தான், 2 root 5 தான். அப்போ அந்த 2 நம்பர்ஸ் என்ன, 2 root 5 and 2 root 5. ஸோ
எந்த வேர்ட் ப்ராப்ளம், இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து 6 மார்க்ஸில் கேட்பாங்க என்சிஆர்டி எக்ஸாம்ஸ்லாம். அப்போ எந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் இந்த ஃபஸ்ட்டு 4 ஸ்டெப்ஸை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 5th ஸ்டெப்பை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வெரி வெரி ஈஸி டு ஸ்கோர் 6 மார்க்ஸ். இப்போ இதை பார்த்த எல்லா வேர்டு ப்ராப்ளம்ஸுமே இந்த ப்ரொசீஜர் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் அதோட பார்த்துட்டு திருப்பி ப்ரொசீஜரை பாருங்கள். ப்ரொசீஜரை மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமா, லோக்கல் மேக்ஸிமம் மினிமா, மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸும் அப்புறம் வேர்டு ப்ராப்ளம்ஸும் பார்த்துருக்கோம்.